ரெடி, அடுப்பு ரெடி ஆயிடுச்சு, பற்ற வச்சாச்சு, வைக்கலாம். கிள்ளி போட்டுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் எடுங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு பயங்கர சூடாகுது. ரீல்ஸ் வேற. நெய் எத்துருவா, நெய் எத்துருவா, நெய் 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 எத்துருவா, நெய் எத்துருவா. இங்க வா. அது கருப்பு கலர்ல தெரியுதுடி. அரைச்சு ஊத்துனீங்களா? அபிஷா காரக்குழம்பு இல்ல, பிரியாணி, ஏலக்காய் गाइस. போடு. எடுப்பா. நீ ஏலக்காய் போடுமா? பாதி வெச்சு பாதி போடு. இரு, அது கொஞ்சம் கருகட்டும். கருகிச்சி அங்க பாருடி. சரி கொடு கொடு, கரண்டி கொடு. சுட சுட குத்துட்டு போற. மேல எங்க சேர்த்துறோம். பாதி பாதி பச்சடி. இது நான் தண்ணிக்கு என்னங்க பெரிய துபாய் பாம், ஈரான் பாம். பச்சடி இப்போ போறமே இந்த பாம் பாத்துட்டீங்களா? இன்ன கலர் பச்சடி டி கருவில கருவில எல்லாம் நாங்கடா. அந்த கொத்தமல்லி புது நாளைக்கு அபிஷா பழைய நிலைமைக்கு போயிட்டா ஹேர் ஸ்டைலோட. அந்த அண்ணன் அப்படியே மூஞ்செல்லாம் அடிச்சு கரியெல்லாம் எடுப்பாங்க. சன்ஸ்கிரீன்லாம் போட்டு நல்லா வெள்ளையா பண்ணிட்டு வந்தோம். என்னோட ஒரிஜினல் கலரை பார்த்துருப்பீங்க நீங்கள், யாரும் பார்க்காத ஒரிஜினல் கலர். அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வராங்க. டிடி அசுரவை என்னது அசுரவை ஏறுடி வாங்க எதல ஊற வைப்பீங்க? இது தக்காளி போட்டு போடு. இது எப்படி போட ஊற வைக்குது? இந்த கிளாஸ் எடுத்துனாங்க அது அதுல போடு. அது இங்க போடு. கழுவுற வழியா இது. அப்புறம் கை கழுவிக்கோ. இந்த கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. கழட்டனா கேட்காது. அங்க நேரா போயிட்டு பழம் ஒரு கொண்டாடி 2 பக்கம் அங்க போய் நின்று காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. தண்ணி ஆயிருக்கு. அவன் நேரா வண்டி தூக்கிட்டு போயிட்டாடி. ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கும்போது போனீங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டேன் நான். ஐயோ ஞாபகமே இல்லாம போயிட்டா. இது பக்கம் பார்த்தா ஏறி என்ன சரி கரெக்டா அந்த கேமராமேனுக்கு டென்ஷன் ஆகுது பாருங்க. ஜென்னிடா எவண்டி கோவம் சமைக்கிறப்ப பாரு எல்லாருமே கோவம். Few minutes later. என்ன அந்த மாதிரி கூட ஒன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு அளவு போடுவோம். ஒரு நிமிஷம் இரு. சரியில்லை வதங்கன பிறகுதான்
அதுக்குள்ள போர் அடிச்சு வச்சுனாங்கல்ல. Few minutes later. அங்க நேரா போயிட்டு பழம் ஒரு கொண்டாடி 2 பக்கம் அங்க போய் நின்று காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. விழுந்துட்டன்னு ஆயிருக்கு எடுத்துனாங்க. அவன் நேரா வண்டி தூக்கிட்டு போயிட்டாடி. ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கும்போது போனீங்கல்ல அந்த மாதிரி போயிட்டேன் நான். ஐயோ ஞாபகமே இல்லாம போயிட்டா. இந்த பக்கம் பார்த்தா ஏறி அந்த பக்கம் பார்த்தா அப்படியே இது கழுடி. இப்போ செய்ய போகிற இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இருந்தாலும் வந்து குழம்பு ஸ்மெல்லு தான் வருது, பிரியாணி ஸ்மெல்லை விட. ஆமாம் தானே, நம்ம அந்த சிக்கன் மசாலா போட்டதுனால இந்த மாதிரி வருது. வெங்காயம் எத்தனை டைப்பே கட் பண்ணிட்டு வர சொல்ல. இப்போ ரெடியாக இருக்குது, கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அப்புறம் நம்ம பண்ணலாம். ஓகே, காட்டுறி தம்ஸ் அப். எஸ், இங்கே பாருங்க. எஸ், பச்சை மிளகாக்கு வலிக்கு போகுது. ஒன்று போட்டு காலெலாம் கருப்பா மாதிரி என்னடி ஒரு அடியா முச்சிடலான்னு பாக்குறியா? வளைஞ்சி வளையா அபி போடுறி. சில்லி பவுடர் இது தங்கம், அது மிளகாவே தண்டின்னு போயிடும். பிரியாணி கொஞ்சம் காரணம். இங்க பாருங்க, எல்லாம் வந்து பசி மயக்கத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப லேட் ஆகி போச்சு. மண்ணு போட்டிருக்கணும் பாரு, குண்டா நல்லா இது ஆயிடுச்சு. பொட 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 பொடன்னு கேட்குது பாருங்க. ஏய், அவங்க என்ன உன்ன மாதிரி இதுவா? குழந்தைங்க அப்படிதான் விளையாடுவாங்க. ஒரு ஆமை அவங்க உக்காடுறாங்க. குழந்தைங்கன்னா அப்படி இப்படி நல்லா விளையாடுங்க குட்டி. ரொம்ப ஓடக்கூடாது, என்ன விழாம விளையாடுங்க. அவங்க வந்து என்னோட மாமா பசங்க, அதாவது என்னோட கசின்ஸ். செம வாளுங்க. இதில் ரெடி ஆகிடும். அபிஷாவும் அஷிதாவும் வந்துடுவாங்க. குழந்தை வேற பசி பசின்னு கேட்டுருக்காங்க. இந்த தம் போட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். நல்லா இருக்குல்ல? மூட்ரி. நல்லா தொடச்சிடும். முன்ன ஏதாவது இருக்கு, அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து எம்மா கட்ட சூடாக இருக்கு. நீ இரு இப்படி வா அனலாக இருக்கும் பாரு. கொஞ்சம் கட் பண்ணுறேன். என்னத்தா? போட்டாச்சு. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று கருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இந்த மாதிரி கறி இருந்தால் அந்த காற்று கருப்பு கூட பயந்து ஓடிடுமா. கேள்விப்பட்டிருக்கியா நீ இதை? ஆமாம் தானே?
நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கறி இருந்தால் வந்து பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்குது அப்படின்லாம் அதிகமாக நம்ப மாட்டேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அவ்வளோதாங்க. இங்கே வேறு கறி இதுலாம் இருக்குது, நெரிச்சல் போகிறாங்க. முடிஞ்சிச்சு. தூக்குவல்ல ஒன்றும் இல்லைல்ல. இப்படி வந்து ஓரமாக வா கவின். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. கலர்லாம் ஓகே ஆகிடும். வந்துட்டாளுங்கடி அம்மா. வந்துட்டாளுங்கடி. அபிஷா அஷிதா பாருங்க வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அஷிதாவை காட்டக்கூடாதுல்ல, இப்போதைக்கு நான் இருக்கா, அதனால் அவளை காட்டக்கூடாது. இதில் தெரிஞ்சிருக்காது. ஓகே தானே, இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தா சரியாயிடுமா? ஓகே. கரெக்டாக இருக்குடி, வேறு லெவல் ரீ. ஓகே இல்லை, இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு கூட்டு தட்டு இருக்கு. வேற இப்போ நல்லா இருக்காது, சூப்பராக இருக்கும். அஷிதா எப்படியோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஏங்க ஒன்றும் இல்லை, இந்த முட்டை வேக வச்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டேங்க நான். சரிதாங்க, வேற ஒன்றும் பண்ணல. கால் மேலே கால் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் ஓகே. நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற வீடியோ தான். அதான் தூங்கிடுவா போகலாம். என்னதான் கிளைமேட் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் வெயில் எங்களை தடுக்குது. செய்ய விடாம பாருங்க. வேப்பிலை வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, இதுதான் நாங்கள் இருக்கிற இடம். இது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? 360ல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே வந்து பிரியாணி செய்கிறோம், இங்கே நாங்கள் இருக்கோம். காலையில் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நேராக தான். ஆமாம், ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, இன்னமும் ரெடி ஆகிட்டுருக்கு. டைம் வந்து 2 ஆயிடுச்சு, 2:30 மேலேயே இருக்கும். எஸ், சரி ஓகே பாய். அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், மறந்துடாமல். நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டீங்களா? ஜன்னி எங்கள் வீட்டிலேருந்து டப்பா எடுத்துன்னு போ. டப்பா எங்கள் வீட்டில் இருக்காது. டிஃபன் பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோ. சாப்பாடு கட்டுறதுல அந்த மாதிரி தான் எடுத்துட்டு கவரா பேப்பர். இந்த இலைய வந்து இலை விட கம்மி ஆயிடுச்சா இல்லை இருக்கா ஏதாச்சும்? எக் எடுத்துட்டு வரேன். எக்கும் இருக்கு. எக் எடுத்துட்டு வாங்க, எக் எடுத்துட்டு வாங்க. டிடி அந்த அதில் பாக்ஸ் இருக்கும், அது பாக்ஸில் இருக்கும் பாரு. இப்படி நல்லா குழப்பி நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. அபி எக் வை. ஒரு முட்டை. அஷிதா இப்போ க்ளோஸ் அப். 2 முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற முறையில் நம்ம சாப்பிட போகிறோம். 4. ஐயோ இதில் பாரு, சாப்பிட்ற தண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு? பசங்களுக்கு. ஓகே, முட்டை சாப்பிடுவீங்க? ஓகே, பசங்களுக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தட்டிலே சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் முட்டை, சிக்கன், லெக் பீஸ் நமக்கு கிடச்சிருக்குங்க. செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படியே எடுத்து சத்தியமா நல்லா இருக்கு. என்ன எதுவும் காட்டா கஸ்தா. டிடி எப்படி இருக்கு? எல்லார்கிட்டயும் இருக்கு. செவந்தி ஜன்னி வர்த்தா. இவங்களோட மனநிறைவு தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இது மட்டும் போதும். என்ன செஞ்சது நாங்க பிச்சைக்காரங்க போட்டு மனநிறைவுலாம் போதும். ஓகே, சாப்பிட்டு நல்ல உடம்பு தேர்த்து அது ஒரு வாயில போட்டு ஃபுல்லா போதும். சூடு தயிர் ஃப்ரெண்ட்ஷிப் போடுங்க. சரி அஸ்தா போதும். நம்ம உணவு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. அபிஷா, how many experience for you? just 19 years. Oh, 19.
பிறந்ததுலேருந்து இதே வேலை. சூப்பர். அஷிதா உங்களுக்கு மடிப்பேன் இவ சொல்லி கொடுப்பா நான் செய்வேன். ஓ நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை காய்ஸ். இவங்க ஊருக்கு வந்து இவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எங்களுக்கு தரமாட்டாங்க. இவ்வளோ சாதத்தை என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. நிறைய இருக்குது. 2.5 கிலோ போட்டுது. அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்சல் கட்டி அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அமைக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த பார்சல் இருந்தானே இந்த கவர் இருந்தானே ஏதோ இடத்துல போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் காய்ஸ். ஓகேவா?